எங்களின் குழுவின் பெயர் மைக்ரோகிராப்ஸ். நாங்கள் தேர்ந்தெடுக்கும் தலைப்பு நுண்ணுயிர். நுண்ணுயிர் என்றால் என்ன? நுண்ணுயிர் என்றால் கண்களுக்கு புலப்படாத ஒரு மிக சிறிய உயிரினமாகும். அதை நாம் நுண்ணோக்காடி அல்லது உருப்பெருக்காடி மூலம் மட்டுமே பார்க்க முடியும். நுண்ணுயிர்கள் 5 வகைப்படும். அவை லட்சியம், குச்சியம், புரோட்டோசோவா, அல்கா மற்றும் பூஞ்சனம். நுண்ணுயிர்களில் நல்ல நுண்ணுயிர்களும் தீய நுண்ணுயிர்களும் உள்ளன. நல்ல நுண்ணுயிர் நொதிமம். அது உணவு பொருட்களை தயாரிக்க உதவுகிறது. அவை டோனட், ரொட்டி, சாப்பாய், தேப்பை போன்றவை ஆகும். குச்சியம் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு உதவுகிறது. குச்சியமும் பூஞ்சனமும் இயற்கை பொருட்களை மட்டும் செய்ய உதவுகிறது. நுண்ணுயிர்கள் நகரும், சுவாசிக்கும் மற்றும் வளரும். ரொட்டியின் மேல் நீர் தெளிக்கப்பட்டு 2 வாரங்கள் கழித்து பார்த்தால் அதன் மேல் பூஞ்சனம் வளர்ந்திருக்கும். இதன் மூலம் பூஞ்சனம் வளரும் என்பதை நாம் அறியலாம். ஏரி, குளம், குட்டை போன்ற தேங்கிய நீர்நிலைகளில் நுண்ணுயிர் நகர்கின்றது என்பதை நாம் கண்டு அறியலாம். நுண்ணுயிர் சுவாசிப்பதை இப்பொழுது பரிசோதனை மூலமாக கண்டறியலாம். இந்த பரிசோதனைக்கு 2 நீர் உருளை, நுண்ணோக்காடி, உருப்பெருக்காடி, நொதிமம், நீர், மாவு மற்றும் சீனி போன்ற பொருட்கள் தேவைப்படும். நொதிமம், நீர், மாவு, சீனி கலவை செய்து நீருருளை ஏயில் ஊற்ற வேண்டும். அதேபோல் நொதிமம் சேர்க்கப்படாமல் நீர், மாவு, சீனியை கலவை செய்து நீர் உருளை பியில் ஊற்றவும். வாருங்கள் பரிசோதனையின் முடிவை உற்றறியலாம். நொதிமம் சேர்க்கப்பட்ட நீர் உருளை ஏவின் உள்ள மாவின் அளவு அதிகரித்துள்ளது. மாறாக நொதிமம் சேர்க்கப்படாத நீர் உருளை பியில் உள்ள மாவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்பாடத்தினை மேலும் சுவாரஸ்யமாக கற்க ஸ்கிராட்ச் விளையாட்டினை விளையாடுவோம். வாருங்கள். நிஞ்சாவை நகர்த்துவதற்காக இடது மற்றும் வலது விசையை பயன்படுத்தவும். மாணவர்கள் தீய நுண்ணுயிரை தொட்டால் அவர்களுக்கு ஒரு உயிர் குறையும். இதன் மூலம் மாணவர்கள் நல்ல நுண்ணுயிர்களை சுலபமாக கண்டறியலாம். நன்றி, வணக்கம்.